உலக மக்கள் வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்ற நலத்திட்டங்கள் செயல்படுத்தி சமூக நலனோடு வாழ்ந்து மறைந்த தமிழகத்தின் நலனுக்காகவும் எளிய மக்கள் மற்றும் கல்விக்காகவும் ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 77ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மூன்றாவது நாளாக முன்னாள் வட்டச் செயலாளர் பாக்கியராஜ் மற்றும் வட்டச் செயலாளர் அந்தோணி ஸ்டாலின், முன்னாள் யூனியன் கவுன்சிலர் பெருமாள் தாய் ஆகியோர் ஏற்பாட்டில் 400 ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா கழக வர்த்தக அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் உயர் திரு சீனாத்தானா செல்லபாண்டியன் வழங்கினார். இந்த விழாவானது ஸ்டேட் பேங்க் காலனி அருகில் உள்ள அம்பேத்கர் நகரில் நடைபெற்றது. இந்த விழாவில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட துணை செயலாளர் சந்தனம், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் துரைசிங், மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் MCP ஜீவா பாண்டியன், முன்னாள் அரசு வழக்கறிஞர் M ராஜாராம், முன்னாள் நகர்மன்ற தலைவர் மனோஜ், முன்னாள் மத்திய கூட்டுறவு வண்டகசாலை தலைவர் எட்வின் பாண்டியன், முன்னாள் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் சகாயராஜ், முன்னாள் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஜபசிங், வட்டச் செயலாளர்கள் ஜெனோஃபர், மில்லர் ராஜா, அந்தோனிராஜ், மாவட்ட பிரதிநிதி சாந்தி, மாவட்ட பிரதிநிதி ஜெடியம்மா, சிறுவைகுண்டம் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் உமரிக்காடு ஊராட்சி முன்னாள் தலைவர் ராஜேஷ்குமார், பகுதி இணைச் செயலாளர் வீரக்கோன், முன்னாள் மாவட்ட பிரதிநிதி அசரியான், முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ரத்தினம், முன்னாள் மேலூர் கூட்டுறவு வங்கி தலைவர் N ஜோசுப்ரமணியன், இயக்குனர் அன்புலிங்கம், முன்னாள் வட்டச் செயலாளர்கள் கெய்ன்ஸ் அந்தோணி செல்வராஜ், கிளை செயலாளர் எனது பாசமிகு தம்பி எல்ல சேவியர் அவர்கள் மாண்புமிகு அண்ணாச்சி அவர்களுக்கு மலர்மாலை அணிவித்து கௌரவிக்கிறார். அம்மா காத்த சின்னமாம், எடப்பாடியாருடைய ஆதரவு பெற்ற சின்னமாம், ரெட்டலைக்கு நீங்கள் எப்பொழுதும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கழக நிர்வாகிகளுக்கு